சிவன் நடராஜர் கோலத்தில் இருக்கிறதையும் காரைக்கால் அம்மையார் இதில் காட்டப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டு தாய் மற்றும் ஆங்கிலத்தில் இங்கே அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்க. இந்த 13ஆம் நூற்றாண்டு சோழர்கால காரைக்கால் அம்மையார் சிலையை ஒப்பிட்டு பார்த்தா இந்த தோற்ற ஒற்றுமை தெரியும். பொதுவாகவே தமிழ்நாட்டு கோயில்களில் நடராஜர் சிலையோட காரைக்கால் அம்மையாரை பார்க்கறது ரொம்பவே சாதாரணமான ஒன்று. ஒல்லியா மெலிஞ்ச தேகத்தோட ஒரு மூதாட்டி சிவபெருமானை வணங்குறது மாதிரி பல கோயில்களில் பார்க்கலாம். அதே மாதிரி இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காரைக்கால் அம்மையாரோட பழங்கால உலோக சிலைகளும் கிடைச்சிருக்கு. அப்படி தஞ்சை பெரிய கோயில்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல, பல இடங்கள்ல, கருந்திட்டைக்குடி கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், திருப்புகலூர், தாராசுரம், இப்படி எத்தனையோ கோயில்கள்ல காரைக்கால் அம்மையாரை பார்க்க முடியும். யார் இந்த காரைக்கால் அம்மையார்? உங்கள பலருக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன், இதை பத்தி அந்த காலத்துல ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு. காரைக்கால் அம்மையார் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் துறவி. மேலும் தமிழ் இலக்கியத்துல ஆரம்பகால பெண் கவிஞர்கள்ல முக்கியமானவர்னு நம்பப்படுது. இவர் தமிழ்நாட்டில் காரைக்காலில் பிறந்தாருனும் இவரோட இயற்பெயர் புனிதவதினும் பரவலா நம்பப்படுது. காரைக்கால் ஒரு சோழர்கால துறைமுக நகரங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று. சிவபெருமான் மேல இருந்த தீவிர பக்தியினால இவர் உலக வாழ்க்கையை துறந்து சிவபெருமான போற்றி பாடல்கள் மற்றும் திருமுறைகளை பாடியிருக்காங்க. மேலும் 63 நாயன்மார்கள்ல ஒருவரா கொண்டாடப்படுறாங்க. இவங்களை நகரத்தார் சமூகத்தோட இணைத்து சொல்லும் வழக்கமும் இருக்குங்க. சிலர் இன்னைக்கும் கூட இவங்களை குலதெய்வமா வணங்குறாங்க. இந்த தமிழ் துறவியான காரைக்கால் அம்மையார் தாய்லாந்துல ஃபனாங்குருங் கோயில்ல எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்க மட்டும் இல்லைங்க, இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற முவாங்தாம் கோயில்லையும் காரைக்கால் அம்மையாரை பார்க்கலாம். நான் அங்கேயும் போறேன். நம்ம பூரிராமுடைய அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, தாய்லாந்துல பிரசாத் கம்பெங்யாய் போன்ற இன்னும் பல கெமுர் கோயில்கள்லையும், கம்போடியாவில் பாண்டேசராய், வாட் எக் ஃபனம், வாட் பெசாட் உள்ளிட்ட ஏராளமான கோயில்களில் காரைக்கால் அம்மையாரோட சிலைகள் இருக்கு. அங்கிருந்து நேரா உள்ள வந்ததும் அங்க கலைநயத்தோட ஒரு நந்தி இருக்குங்க. இந்த இடமே குளிர்ச்சியாகவும் இருக்கு. இந்த நந்தி நேரா அடுத்த அறையில இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.